ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்பப்போ நிறைய புதிய அனௌன்ஸ்மெண்ட்களை வந்து கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்களை எல்லாம் பார்த்த வரைக்கும் மக்களுக்கு வந்து எல்லாமே வந்து பயனுள்ளதாக தாங்க இருக்கு. ஸோ இப்போ கூட வந்து மகளிர் உரிமை தொகை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து பொங்கலுக்குமே வந்து பொங்கல் பரிசு தொகுப்பாட்டு 1000 ரூபாயோட சேர்ந்து பொருட்களையுமே வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாவட்டங்களில் வந்து மழை வெள்ளத்தால் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டது. அதுக்காகவும் அவங்க வந்து நிவாரண நிதியுமே வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா மக்களுக்கு வந்து ரொம்பவே உபயோகரமானது தாங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போவும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பார்த்துக்கிட்டோன்னா மகளிர் உரிமை தொகை பொங்கல் பரிசு இதுக்கு அடுத்தபடியாட்டு நம்ம ரேஷன் கடையில் உள்ள ஊழியர்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து ஊக்கத்தொகை கொடுக்க போகிறதாட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்குங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டோன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட பட்ஜெட்டில் வந்து போன வருஷம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2023 செப்டம்பர் 15 வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் மூலமாட்டு 1.63 கோடி குடும்ப தலைவிகள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேயே அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து டாக்ஸ் கட்டுறவங்க, கார் வச்சிருக்கவங்க, கவர்மெண்ட்ல இருந்து சேலரி வாங்குறவங்க அப்படிங்கிறவங்கள தவிர்த்து வந்து எல்லாருமே வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் வந்து அவங்களோட வங்கி கணக்கில் வந்து அவங்க வந்து செலுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னுமே வந்து அந்த ஸ்கீம் வந்து நடந்துட்டு தாங்க இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாசமும் 15 வந்து அந்த பெண்களோட வங்கி கணக்கில் வந்து 1000 ரூபாய் வந்து சேரும் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம்ல வந்து யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆனாங்களோ அவங்க வந்து மறுபடியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நிறைய பேர் வந்து மேல்முறையீடு செஞ்சு அவங்களுக்கான ரூபாயை வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் அதாவது இந்த ஜனவரி மாச நிலவரப்படி 1,13,84,300 பெண்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை ஸ்கீம்ல வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் 15 வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து சேரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து மேற்கொண்ட ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து ஊக்கத்தொகை ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஊக்கத்தொகை குறித்து அவங்க வந்து இன்னும் டீட்டெயிலான அறிவிப்பை வந்து வெளியிடல. அதே நேரம் அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரேஷன் அட்டையை பேஸ் பண்ணி வந்து அவங்க கொடுக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த தமிழக அரசோட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து தொய்வுஞ்சி செயல்படுத்த உதவிய ரேஷன் கடை பணியாளர்கள் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் தலா 50 பைசா அப்படின்ட்டு கணக்கிட்டு அவங்களுக்கான ஊக்கத்தொகையை கொடுக்க போறதாட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறதாட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது சம்மந்தப்பட்ட பணியாளர்களோட வங்கி கணக்கிலேயே அந்த தொகையை வந்து செலுத்த போறதாட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம களப்பணியாற்றி அந்த திட்டத்தை வந்து இன்னும் செயல்படுத்திய ஊழியர்களுக்குமே வந்து அந்த தொகை கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு வந்து பொங்கல் பண்டிகைக்கும் 2.20 கோடி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வந்து 1000 ரூபாயோட சேர்த்து 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு அடங்கிய பரிசோப்பு வந்து கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா? சோ அதையும் விடுமுறையின்றி பணியாற்றிய ரேஷன் கடை பணியாளர்களுக்கு வந்து அவங்க வந்து வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இப்படிங்கிற மாவட்டங்கள்ல வந்து வெள்ளம் வந்த போது வந்து நிறைய பேருக்கு வந்து ரேஷன் கடை மூலமாட்ட 6000 ரூபாய் ரொக்க பணத்தை வந்து அவங்க கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்லயுமே வந்து வெள்ளத்தில் சிக்கிய மக்களுக்கு வந்து ரேஷன் கடை மூலமாட்டு நிவாரண தொகையெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே எடுத்துக்கிட்டோம்னா ரேஷன் கடை மூலமா தாங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அவங்க வந்து இந்த ஊக்கத்தொகையினை கொடுக்க போறதாட்டு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு மாசத்திலேயே அதாவது இந்த டிசம்பர் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஜனவரி வரைக்குமே வந்து ரேஷன் கடை ஊழியர்களுக்கான பணி வந்து ரொம்பவே அதிகமா இருந்த காரணத்தினால அவங்களோட வேலையை வந்து பாராட்டுற விதமாட்டு அவங்க வந்து இந்த ஊக்கத்தொகையினை வந்து கொடுக்க போறதாட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதை பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து இன்னும் தெளிவா வந்து வெளியாகல. சோ கூடிய சீக்கிரம் இது வெளியாகும். சோ ஒரு கார்டுக்கு 50 பைசா வச்சு அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ரேஷன் அட்டைதாரர்களை பொறுத்து அவங்களுக்கு வந்து இந்த ஊக்கத்தொகை வந்து அவங்களோட வங்கி கணக்குக்கே வந்து நேரடியா வந்து கொடுக்க போறதாட்டு கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உற்சாகப்படுத்துற விதமா தாங்க இருக்கு. ஏன்னா கண்டினியூஸா அவங்க வந்து ரேஷன் கடையில இருந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து
விடாமல் செஞ்சுட்டு இருந்தனால அவங்களுக்கு வந்து இதுவும் இன்னுமே வந்து ஊக்கத்தை அளிக்கும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கூடிய சீக்கிரம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாகும். ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.